நண்பர்களே, சில பேர் எப்பவும் வேகமா இருப்பாங்க. யோசனை நிறைய, பேச்சு வேகமா. ஆனா அமைதி இல்லாம மனசு ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் அது வாத உடம்பு. வாதம் என்றால் என்ன? வாதம் உடம்புக்குள்ள காற்று சக்தி. அதுதான் சுவாசம், இயக்கம், நரம்பியக்கம், யோசனை, பேச்சு எல்லாத்தையும் நடத்துது. வாத உடம்புக்காரர்கள் எப்படி இருப்பாங்க? உடல் அடையாளங்கள்: உடம்பு ஒல்லியா இருக்கும், எடை சீக்கிரம் கூடாது, கை கால் குளிர்ந்திருக்கும், தோல் உலர்ந்திருக்கும், முடி உலர்ந்திருக்கும், தூக்கம் லைட்டா இருக்கும். வாத உடம்புக்காரர்கள் மனமும் குணமும்: யோசனை அதிகம், கற்பனை சக்தி அதிகம், பயம் சீக்கிரம், பதற்றம், மனசு அமைதி இல்லாம ஓடும், ஒரே விஷயத்துல கவனம் வைக்க கஷ்டம். இது குணம் இல்ல, இது உடம்பு நேச்சர். வாதம் அதிகமான என்னாகும்? கைகால் வலி, முதுகு வலி, மூட்டு வலி, மலச்சிக்கல், வயிறு வீக்கம், தலை சுற்றல், தூக்கமின்மை, மன அமைதி இல்லாமை இவைகள் வரும். வாத உடம்புக்காரர்கள் சேர்க்க வேண்டிய உணவு: சூடானது, ஈரமானது, மென்மையானது. சூடான சாதம், நெய், பால் சூடா, கஞ்சி, சாம்பார், பாசிப்பருப்பு, காய்கறி சூப், வாழைப்பழம், பேரிச்சம்பழம். வாத உடம்புக்காரர்கள் தவிர்க்க வேண்டிய உணவு: குளிர்ந்த உணவு, ஃப்ரிட்ஜ் தண்ணீர், ட்ரை ஃப்ரூட்ஸ், பிஸ்கட், சிப்ஸ், பச்சை காய்கறி அதிகம், காஃபி அதிகம், விரைவில் சாப்பிடுவது. வாத உடம்புக்காரர்கள் நல்ல பழக்கம்: நேரத்துக்கு சாப்பிடணும், அதிக யோசனை குறைக்கணும், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், நல்ல தூக்கம், தியானம், மெதுவா நட. வாத உடம்பு நிறை குறை: நிறை படைப்பாற்றல், புத்திசாலித்தனம், வேகமான புரிதல், புதுமையான யோசனை. குறை மன அமைதி குறைவு, பயம், உடல் வலி, நிலைத்தன்மை இல்லாமை. வாதம் நம்மை இயக்குது, அத புரிஞ்சுக்கிட்டா வலி இல்ல. உடம்ப கேளுங்க, அதுதான் உங்களோட முதல் மருத்துவர். உடம்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேச்சர். அத புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை சுலபமா மாறும். இப்படிப்பட்ட உடம்பு, மனம், வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்களுக்கு லைஃப் கேர் பிளஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடலுக்கும் மனதுக்கும் வாழ்க்கைக்கும் லைஃப் கேர் பிளஸ் தமிழ்.